அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள முறையான SSPA-வின் கீழ் முதல் சம்பள உயர்வு நேற்று நடப்புக்கு வந்த வேளையில், தனது உறுப்பினர்கள் எவரும் புதிய கடன் சுமையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று கியூபெக்ஸ் தொழிற்சங்கம் நேற்று வலியுறுத்தியது. இம்மாதத்திலிருந்து அரசு ஊழியர்களின் சம்பளம் 8 விழுக்காடு உயர்த்தப்படுகிறது என்றாலும், அவர்கள் தங்களின் பணத்தைக் கொண்டு விவேகமுடன் செயல்பட வேண்டும் என்று அத்தொழிற்சங்கத்தின் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். அண்மையில் 3 மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரின் போது SPM மலாய் வாய்மொழி சோதனையை ஒத்திவைக்க வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்ததை கல்வி அமைச்சர் ஃபாத்ரினா சீடேக் ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் அக்கடினமான முடிவின் பலனாக ஒட்டுமொத்தமாக அத்தேர்வுக்கு வருகை அளித்தவர்களின் எண்ணிக்கை 97.49 விழுக்காடாக பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தாம் தனியாக இம்முடிவை எடுக்கவில்லை என்றும், மாறாக இதுகுறித்து தாங்கள் பலமுறை கலந்து ஆலோசித்ததாகவும் அவர் தெரிவித்தார். 17 கள்ள பண பரிமாற்றம் மற்றும் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளில் இருந்து தம்மை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது தமக்கு சற்று தாமதமாக வந்து கிடைத்த பிறந்தநாள் பரிசு என்று ரோஸ்மா மன்சூர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் துணைவியாரான ரோஸ்மாவுக்கு இம்மாதம் 10ஆம் தேதியுடன் 73 வயது நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக பூப்பந்து தொடரின் போது மலேசியாவின் முன்னணி பூப்பந்து வீரரான லீ ஜி ஜியா அணிந்திருந்த சட்டையில் மலேசியாவின் தேசிய கொடி தலைகீழாக அச்சடித்த தேசிய விளையாட்டு வீரர்களின் உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனமான விக்டர் மலேசியா நிறுவனத்தின் மன்னிப்பை ஏற்கும் அதே நிலையில் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய பூப்பந்து ஆணையமான PAM மீது விமர்சனத்தை முன்வைக்க வேண்டாம் என்றும், இது விளையாட்டாளரின் தவறில்லை என்றும் நிறுவனத்தின் தவறு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட நிறுவனம் மன்னிப்பு கோரிய நிலையில் இதனை சர்ச்சையாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான சம்பவமாக கருதப்படும் பத்துப்பூத்தை விவகாரத்தில் அரசியல் தலைவர்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில், தேசிய இறையாண்மைக்கு எதிராக மக்களை திசை திருப்பும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் மீது காவல்துறை விசாரணை நடத்தவிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் 2008 மே 23ஆம் தேதி அனைத்துலக நீதிமன்றம் பத்துப்பூத்தே சிங்கப்பூருக்கு சொந்தமானது என தீர்ப்பளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் 2008 மே 23 அனைத்துலக நீதிமன்றம் சிங்கப்பூருக்கு பத்துப்பூத்தே மீது உரிமை கொண்டாட உரிமை உள்ளதாகவும், அதன் மீதான உரிமம் என்பது பாதுகாப்பு அம்சங்களையும் உள்ளடக்கியது எனும்படியாக தீர்ப்பளித்தது என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் விளக்கமளித்துள்ளார். வெளிநாடுகளில் குற்றம் புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் மலேசியர்களில் தடுத்து வைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கைகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சு மேலும் பல்வேறு சிறப்பு நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று செனட்டர் டத்தோ சிவராஜ் அறிவுறுத்தியுள்ளார். செனட்டர் சிவராஜின் அறிவுறுத்தலை வெளியுறவு அமைச்சு ஏற்பதாகவும், இதுவரையில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் பல்வேறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசியர்களின் எண்ணிக்கை 2207 என கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாடுகளின் தூதரகங்களின் மூலமாக இதுவரையில் 255 முறை மலேசியர்களை மீட்கவும் விண்ணப்பங்களை அனுப்பியதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. 1963ஆம் ஆண்டு தூதரக கொள்கையின்படியும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.